ஜெய் சாயிராம். வட்டம் போட்டு வாழ்வதில் தவறே இல்லைதான். ஆனால் வட்டமே வாழ்வு என்று வாழ்வதுதான் மிக மிக தவறு. வாழ்க்கையை வாழும் பொழுதே சந்தோஷமாக ரசித்து வாழ கற்றுக்கொள்ளலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, உனக்கான நல் மாற்றம் ஆரம்பிக்கும் நாளில்தான், நேரத்தில்தான் நீ இப்பொழுது காலடி வைத்திருக்கிறாய். ஆம் என் பிரியமே, உன்னுடைய வேண்டுதல் அனைத்துமே வலுப்பெற்று பலிக்கும் நேரம் வந்திருக்கிறது. நீ நினைத்த வாழ்வையே உனக்கு நான் வரமாக அமைத்து தரப்போகிறேன். ஆம் என் பிரியமே, நீ நினைத்த வாழ்க்கையே உனக்கு வரமாக கிடைக்கப் போகிறது. மிகப்பெரிய இன்பம் உன்னை தேடி வரும் நேரமும் காலமும் நெருங்கி இருக்கிறது. நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி, நீ எதிர்பார்த்த அந்த சந்தோஷம், நீ எதிர்பார்த்த அந்த ஆனந்தம் உன்னை தேடி வரப்போகிறது என் பிரியமே. நீ போராடி கொண்டிருக்கும் பிரச்சனை ஒரு அதிசயத்தில் முடியப் போகிறது. நீ கூப்பிட்ட குரலுக்கு உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன் சாயி தேவா. நான் கூற வருவதை செவி கொடுத்து கேட்டுவிடு. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்வில் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் நான் உனக்கு சாதகமாகவே உருவாக்கி காட்டுவேன். ஆம் என் குழந்தா, இதை கேட்கும் பொழுதே நீ முகம் மலர்வாய். இதை கேட்கும் பொழுதே நீ முகம் மலர்வாய் என் பிரியமே. நம்பிக்கையோடு இரு. உனக்கானது அனைத்துமே உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கி இருக்கிறது. என் அன்பு பிரியமே, எல்லாமே உனக்காகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னை வந்து அடைந்தே தீரும். சிந்தனைகளை, உன்னுடைய மன சிந்தனைகளை முதலில் சீர்படுத்த கற்றுக்கொள். மாற்றி யோசிக்க கற்றுக்கொள். உன்னுடைய வாழ்வு மிக பிரகாசமாக மாறுவதற்கான அத்தனை சூழலும் அத்தனை சூழ்நிலைகளும் உனக்கு தானாகவே வரும். உன்னுடைய வாழ்வு மிக ஆனந்தமாக மாறும். அந்த நல்ல நல்ல காலமும் உனக்கு சாதகமாகவே வரப்போகிறது என் பிரியமே. எது நடந்தாலும் பயப்படாதே, கோபப்படாதே. நீ நினைத்ததே உனக்கு வரமாக கிடைக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை. நீ சந்திக்கும் தோல்விகளும் சறுக்கல்களும் நீ யார் என்பதை இந்த உலகிற்கு காட்டுவதல்ல என் பிரியமே. நீ சந்திக்கும் தோல்விகள் அதை காட்டுவதே இல்லை. முடங்கி கிடக்காமல் தோல்வியிலிருந்து நீ எப்படி மீண்டு வருகிறாய் என்பதை பொறுத்துதான், அதை வைத்துதான் நீ யார் என்பதை உனக்கு மட்டுமல்ல இந்த உலகிற்கும் தெரிய வைக்கும். ஆம் என் பிரியமே, எப்பொழுதுமே வழி தரும் ஒளிகளுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள். அது இல்லை என்றால் நீ வெறும் கல்லாகவே இருந்திருப்பாய் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு உனக்கு வழி தரும் ஒளிக்கு எப்பொழுதுமே நன்றி சொல்ல கடமைப்பட்டவனாக இரு. என் அன்பு பிரியமே, மாற்றி யோசி. மாற்றம் உனக்கு தானாகவே வரும். என் அன்பு பிரியமே, மற்றவர்கள் பேச்சிற்கு நீ செவிசாய்க்க ஆரம்பித்தால் அவர்கள் வார்த்தைகளுக்கு மட்டுமே செவி கொடுக்க வேண்டியிருக்குமே தவிர உன்னுடைய சிந்தனைகள் அங்கு எழவே எழாது. அதே போல மகத்தான வெற்றிகள் எதையுமே உன்னால் மிக சுலபமாக பெற்றுவிட முடியாது என் பிரியமே. மனதை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க கற்றுக்கொள். மனதை கட்டுப்பாட்டிற்குள் யார் ஒருவர் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளை புரிகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மனதை கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கொள்ள வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அதன் முழுமையான போக்கை முதலில் அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதை கட்டுப்படுத்த முடியும். ஆம் என் பிரியமே, பார்வையை தெளிவாக வைத்துக்கொள். உன் பார்வை தெளிவாக இருந்தால் உன்னுடைய பாதையும் தெளிவாகவே மாறிவிடும். என் அன்பு பிரியமே, செய்யும் செயலில் நீ எதிர்பார்த்த வெற்றி
கிடைத்தாலும் நீ எதிர்பார்த்த பாராட்டு கிடைக்காத பொழுது நீ தோல்வி அடைந்ததாகவே உணர்கிறாய். சரிதானே என் பிரியமே? அப்பா கூறுவது சரிதானே? நீ செய்யும் எதற்குமே பாராட்டுகளையும் பரிசுகளையும் எப்பொழுதுமே எதிர்பார்க்காதே. அப்படி நீ அதை எதிர்பார்க்க ஆரம்பித்தால் அது நிச்சயம் உன்னை தோல்வியாளராகவே மாற்றிவிடும். ஆம் என் பிரியமே, தோல்வியாளராகவே மாற்றிவிடும். எதையுமே எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. எதிர்பார்ப்புகள் அதிகமானால் வாழ்க்கையில் சோகங்கள் நிறையவே வந்து தழுவும். நீ எதிர்பார்த்ததை விடவும் மிகப்பெரிய வெற்றிகளை நிச்சயமாக அடைவாய். அடையக்கூடிய ஆற்றல் அனைத்தையும் நான் உனக்கு வழங்கியே தீருவேன். ஆம் என் பிரியமே, செய்யும் வேலை மிக கடுமையாக இருக்கிறதே என்று நினைப்பவர்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையில் வெற்றியே அடையவே முடியாது. செய்கின்ற வேலை எதுவாக இருந்தாலும், எப்படியாப்பட்ட வேலையாக இருந்தாலும், அதை விரும்பி செய்தால் மிகப்பெரிய வெற்றிகளை நிச்சயமாக அடைந்து பிரம்மாண்ட வெற்றியை அடைந்தே தீரலாம். எனவே செய்வதை திருந்த செய்ய கற்றுக்கொள். அதே போல விரும்பி செய்ய கற்றுக்கொள். செய்வதை விரும்பி செய்ய கற்றுக்கொண்டாலே போதும். செய்வது முழு மனதோடு உனக்கு சாதகமாகவே நடக்கும். என் அன்பு பிரியமே, நெறி தவறாத வாழ்க்கையே நல்ல வாழ்க்கை. எல்லையற்ற துணிச்சல் உன்னிடத்திலிருந்து விட்டால் எதையுமே உன்னால் மிக சுலபமாக எதிர்கொள்ள முடியும். எல்லையில்லாத பேராற்றல் உன்னிடத்திலிருந்து விட்டால் அனைத்தையும் மிக சாதகமாக உனக்கு செய்து முடிக்க முடியும். உன்னால் முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்பதை முதலில் நீ நம்பு. வலிமையின்மையே துன்பத்திற்கு காரணம் என்று உணர்ந்து கொள்கிறாயா என் பிரியமே? வலிமையின்மைதான் துன்பத்திற்கு மிக மிக முக்கியமான காரணம். என் அன்பு பிரியமே, எப்பொழுதும் விழிப்போடு இருக்க கற்றுக்கொள். சுதாரிப்பாக இருக்க கற்றுக்கொள். நீ கடந்து செல்லும் பாதைதான் உன்னை திடமாக ஆக்குகிறது. உன்னை திடமாக ஆக்குகிறது. அதுதான் உனக்கு மன உறுதியையும் தைரியத்தையும் கற்றுத்தருகிறது. தனித்து போராட திடமான நம்பிக்கையையும் தருகிறது உன்னுடைய மன தைரியம்தான். முயற்சி செய்வதற்காக எப்பொழுதும் தயக்கப்படாதே என் பிரியமே. முயற்சி செய்யும் பொழுது அனைத்தும் உனக்கு சாதகமாகவே வரும். என் அன்பு பிரியமே, எந்த சூழ்நிலையிலும் கீழே விழாமல் பாதுகாத்து கொள்வது உன்னுடைய வேலை. அப்படி கீழே விழுந்தாலும் கூட மீண்டும் எழுவது உன்னுடைய முதலாய வேலை. அதை விட்டுவிட்டு கண்ணீர் சிந்திக்கொண்டே விழுந்து விட்டோமே என்று மனதால் குமரிக்கொண்டு அழுவது கொண்டே இருந்தால் எதையுமே உன்னால் திறம்பட செய்யவே முடியாது. ஆம் என் பிரியமே, நமக்கான நேரம் வரும், எனக்கான காலம் வரும் என்று எப்பொழுதும் காத்து கொண்டிருக்காமல் அனைத்தையும் கிடைக்கும் நேரத்தில் மிக சரியாக செய்து முடிக்க கற்றுக்கொள். எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காமல் கிடைப்பதை வைத்து வெற்றிகரமாக பிரம்மாண்டமாக உயர்வதற்கான இலக்கை முதலில் உன் மனதில் தயாராக வைத்துக்கொள். என் பிரியமே, நீ சந்திக்கும் வேதனைகளே உனக்காக வெற்றியாக மாறும். உன்னை புதுப்பித்து கொள்ளாதவரை யார் நினைத்தாலும் உன்னை மாற்றவே முடியாது. உன்னை நீயே புதுப்பித்து கொண்டே இரு. புதுப்பித்து கொள்ளாதவரை உன்னை சுற்றி எந்த மாற்றத்தையும் உன்னால் ஏற்படுத்தவே முடியாது. புதுப்பித்து கொண்டே இரு உன்னை. நீ சந்திக்கும் பின் அடைவுகள் எதையுமே தோல்விகளாக எடுத்துக்கொள்ளாதே என் பிரியமே. எதையும் தோல்வியாக எடுத்துக்கொள்ளாதே, அனுபவமாக எடுத்துக்கொள்ள கற்றுக்கொள். நீ பெறுகின்ற அனுபவங்கள் தான் உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றும். அதுதான் உன் வாழ்வை சிறப்பானதாக மாற்றும். நீ எத்தனை சோதனைகளை சந்தித்திருக்கிறாய் என்பது முக்கியமல்ல என் பிரியமே.
நீ சந்தித்த அனைத்து சோதனைகளையும் முறியடித்து முன்னேறி உயர்ந்திருக்கிறாய் என்பதுதான் மிக மிக முக்கியம். எனவே சோதனையான காலத்தில் நான் வாழ்ந்திருந்தேன், சோதனைகளை பல சந்தித்திருக்கிறேன் என்று எப்பொழுதுமே சோதனையான காலத்தை பற்றி மட்டுமே சிந்தனை செய்யாதே. அந்த சோதனையான காலத்தில் எப்படி மீண்டு வந்து இப்பொழுது வெற்றி பெற்றிருக்கிறாய் என்பதை நினைத்து நீயே பெருமைப்பட்டு கொள்ள கற்றுக்கொள். நீயே பெருமையாக உன்னை நினைத்துக்கொள். அதிலும் தலைக்கணமில்லாமல் பார்த்துக்கொள் என் பிரியமே. அதுதான் மிக மிக முக்கியம். ஆம் என் குழந்தா, நீ நினைப்பதே உனக்கு வரமாக கிடைக்கும் அத்தனை சூழலும் உன்னை நெருங்கி இருக்கிறது. எது வந்தாலும் தயக்கமே படாதே. அனைத்தையும் உன்னால் முறியடித்து விட முடியும் வெற்றிகரமாக. உன்னிடம் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதற்கு எப்பொழுதுமே நன்றியோடு இருக்க கற்றுக்கொள். ஏனென்றால் பல பேர் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறார்கள். உனக்கு கிடைத்திருப்பதை நினைத்து பெருமையாக மனதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக அதை அனுபவிக்க கற்றுக்கொள். ஏனென்றால் அது கிடைக்காமல் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். எது வந்தாலும் உன் சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு உன் மனதை தைரியமாக வைத்துக்கொள். உன்னை யார் நம்புகிறார்களோ இல்லையோ, உன்னில் இருக்கும் உன் சாயப்பா உன்னை முழுவதுமாக நம்புகிறேன், நீயும் என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் என் பிரியமே. உன்னை நான் கைவிட மாட்டேன். 8 திசையிலிருந்தும் உன்னை உன் தாயாக, தகப்பனாக, சகோதரனாக, சகோதரியாக, நண்பராக, உறவினராக எல்லாமுமாக இருந்து உன்னை நான் வழிநடத்துவேன். சரியான பாதையில் உன்னை வழிநடத்தி அழைத்து செல்வேன். உனக்குள் பூட்டி வைத்திருக்கும் திறமையை திறப்பதற்கான சாவி என்ன தெரியுமா என் பிரியமே? தொடர் முயற்சிதான். முயற்சித்து கொண்டே இருப்பதுதான். அதுதான் மிக சிறந்த சாவி என்பதை புரிந்து கொள். ஆம் என் பிரியமே, உன்னிடம் எது இருந்தாலும் எது இல்லாவிட்டாலும் தொடர்ந்து முயற்சி செய்வதை மட்டும் கைவிட்டு விடாதே. முயன்று கொண்டே இருப்பதை மட்டும் கைவிட்டு விடாதே. உன்னுடைய முயற்சிதான் உன்னை முன்னேற்றும். எல்லாவற்றுக்கும் காரணத்தை தேடிக்கொண்டே இருந்தால் அந்த காரியம் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கும். தேடிக்கொண்டே இருந்தாலும் காரியம் நடந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் நீதான் தேடிக்கொண்டு ஒரே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் என்பதை மட்டும் மறந்து விடாதே. எல்லாவற்றுக்கும் காரணத்தை தேடிக்கொண்டிருக்காமல் எது நடந்தாலும் கடமையை செய்வதில் மட்டும் கவனமாக நீ இருக்க கற்றுக்கொண்டால், கவனமாக இருந்தால் எதையுமே மிக சுலபமாக உன்னால் செய்து முடித்துவிட முடியும். மற்றவர்களோடு உன் வாழ்க்கையை எப்பொழுதும் ஒப்பிட்டு பார்க்காதே. ஒப்பிட்டு உன்னிடம் இல்லாதவற்றை பற்றி கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. ஆம் என் பிரியமே, கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. உன் வாழ்க்கையில் இல்லாததை நினைத்து நீ கவலைப்படுவதால் உனக்கு எந்த நன்மையும் விளையப் போவதே இல்லை. இருப்பதை கொண்டு உன் இலக்கை அடைவதற்கான முயற்சியை மட்டும் செய்து கொண்டே இரு. உனக்கு தேவையான, உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே உனக்கு கைகூடும் மிக சுலபமாக. உன் அருகிலேயே உன் சாயப்பா நான் இருக்கும் பொழுது தேவையில்லாத பயமும் குழப்பமும் உனக்கு வேண்டாம் என் பிள்ளையே. அப்பாதான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேனே. தேவையில்லாமல் பயப்படாதே, வருத்தப்படாதே, கண்ணீர் சிந்தாதே. நான் இருக்கிறேன் குழந்தையே. என்னை காப்பாற்ற யாருமே இல்லை, தாங்கி பிடிக்க எவருமே இல்லை. சோதனை என்றால் தோள் சாய்த்து கொள்ள எவருமே இல்லை. ஆறுதல் சொல்லி மனதை ஆறுதல் படுத்துவதற்கும் யாருமே இல்லை. சரியான ஆலோசனையை கூறி சரியான பாதையில் அழைத்து போவதற்கும் ஆளே இல்லை. நானும் என்னால் முடிந்த அளவு அனைத்தையும் செய்து பார்த்துவிட்டேன், போராடியும் பார்த்துவிட்டேன். ஆனால்
அனைத்திலுமே ஒரு முட்டுக்கட்டை இருக்கத்தான் செய்கிறது. என்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும், என்னை சுற்றி எத்தனை உறவுகள் இருந்தாலும், யாருமே இல்லாமல் ஒரு தீவில் இருக்கது போல தனிமையாக உணர்ந்து கொண்டிருக்கிறேன். யாராவது வந்து என்னிடம் பேசினால் கூட என் வாயால் மட்டும், என் உதடு மட்டும்தான் அவர்களுக்கு பதில் சொல்கிறதே தவிர என்னுடைய மனம் என்னிடமே இல்லை. என்னுடைய மனம் எப்பொழுதும் எதையோ சிந்தனை செய்து கொண்டு, எதையோ யோசித்து கொண்டு எங்கேயோ சென்று கொண்டிருக்கிறது. எங்கேயெல்லாமோ சுற்றி கொண்டு இருக்கிறது. சரியாக சொல்ல வேண்டுமென்றால், வழியே இல்லாத காட்டில் திக்கு திசை தெரியாமல், வந்த வழி போகும் வழி எதுவுமே தெரியாமல் நிர்கதியாக நிற்பது போலத்தான் என் வாழ்க்கையில் இப்பொழுது நான் இருக்கிறேன். இந்த சூழ்நிலையில்தான் நான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று எனக்கு எதுவுமே புரியவில்லை. நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, வருமா வராதா என்ற ஏக்கம் பல கோணங்களில் என் மனதில் ஒளிந்து கொண்டே இருக்கிறது, ஓடிக்கொண்டே இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும் சாயிநாதரே என்று என்னிடம் நீ கேட்கிறாயல்லவா? இந்த மனநிலையில் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருந்தால், தன்னம்பிக்கையோடு மனதை ஒரு நிலையாக வைத்துக்கொண்டு இதை முழுவதுமாக கேள். இதன் முடிவில் உனக்கு ஒரு தெளிவு பிறக்கும். உனக்கு நல்ல நேரம் துவங்கி இருக்கிறது என்பதால் தான் இந்த பதிவு. உன் சாயப்பாவின் அசரீரி வாக்கு உன் காதில் கேட்டுக்கொண்டிருக்கிறது, உன் கண்ணில் பட்டிருக்கிறது. அப்படியென்றால் உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம். இதை நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள். உன் வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றம் நிச்சயமாக வரும். பிரகாசமாகவே உன்னை வந்து சேரும். அப்படி நான் உனக்காகவே உருவாக்கிய அந்த பாதையில் நீ செல்லும் பொழுது எதிரிகள் யாருமே அங்கு இருக்க மாட்டார்கள். தடைகள் ஏதாவது உன் கண்முன் தெரிந்தாலும் அது வந்த வழி தெரியாமல் விலகிவிடும். உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது முற்றிலுமாக தீர்ந்துவிடும். உன்னுடைய கஷ்டகாலமெல்லாம் தீர்ந்து சந்தோஷ காலம் உன்னை நெருங்கிவிடும். சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே. நீ எதிர்பார்ப்பது அனைத்தையும் உனக்கு கொடுப்பதுதானே என்னுடைய கடமை. அந்த கடமையிலிருந்து நான் மீறவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. கண்களை மூடிக்கொண்டு இதை முழுவதுமாக கேள். இந்த நொடியிலிருந்து உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்து உனக்கான நல்ல காலம் பிறக்கும். உன் வாழ்க்கை இன்பமயமான வாழ்க்கையாக மாறத்தான் போகிறது. இனி உன் வாழ்வில் எல்லாம் சுகமாக மாறும். நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வீடு நான் வாழும் துவாரகா மாயியாக மாறிவிட்டது. இனி உன் இல்லத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டே இருக்கும், மங்கள நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கையிலும் உன் வீட்டிலும் இருளாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கி வெளிச்சம் என்ற புது நம்பிக்கை உன் மனதிலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோர் மனதிலும் பிறக்கத்தான் போகிறது. சந்தோஷமாக இரு என் குழந்தையே. இந்த நிமிடத்தை அனுபவித்து வாழ். வரப்போவதை நினைத்து பயப்படாதே, முடிந்ததை நினைத்து கவலைப்படாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு அமைதியாக சந்தோஷமாகவும் வாழலாமோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய். அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே ஒரு சுவாரஸ்யமான, ஆச்சரியமான நிகழ்வுகளாகத்தான் இருக்கும். எனவே நடக்கப் போவது எப்படி இருக்குமோ, ஏது இருக்குமோ, என்னாகுமோ என்று நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை என் பிள்ளையே. உனக்கு கிடைக்க வேண்டியதை, உனக்கு நடக்க வேண்டியதை, உனக்கு என்று எழுதப்பட்டதை அனைத்தையும் உன்னிடம் கையில் கொண்டு வந்து கொடுக்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது எதற்காக உனக்கு இந்த மனப்போராட்டம்? சிறப்பாக நானே அதை உனக்கு செய்து முடிப்பேன். உன்னுடைய அடுத்த நொடியானது ஆனந்தம் மிகுந்ததாகவே இருக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே உனக்கு சிறப்பானதாகவே இருக்கும். எது நடந்தாலும் அது நல்லதாகவே நடக்கும், நல்லதாகவே இருக்கும் என்று நேர்மறை சிந்தனையை மட்டுமே உன் மனதில் வைத்துக்கொள் என் பிரியமே. உனக்கு நடந்த எல்லா விஷயத்திற்கும் காரணத்தையும்
அதற்கான காரியத்தையும் யோசித்துக் கொண்டே இருப்பதால் எந்த ஒரு பலனும் இல்லை என் பிள்ளையே. உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு. தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து போக்குவேன் உன் சாயி தேவா. நான் உனக்காக இருக்கும் பொழுது நீ ஏன் வருத்தப்படுகிறாய் பிள்ளையே? நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். இனி மனதை போட்டு குழப்பாதே, கலங்கி நிற்காதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் பிள்ளையே. நினைப்பது எல்லாம் நிறைவேறவே இல்லையே என்று நம்பிக்கையின்றி நாட்களை வீணடித்துக் கொண்டே இருக்காதே. நீ விரும்பியது அனைத்தும் உன் விருப்பப்படியே நடக்கப் போகிறது. பாக்கியசாலி கண்களுக்கு மட்டுமே என்னுடைய அருட்பார்வை கிட்டும். நீ பாக்கியசாலி, புண்ணியம் செய்திருக்கிறாய். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உனக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கும்? நான் எப்பொழுதுமே கூறும் 2 வாக்கு, அந்த 2 வாக்கை உன் கையில் பத்திரமாக வைத்துக்கொள். எது நடந்தாலும் அந்த வாக்கு உன்னை காப்பாற்றும். நம்பிக்கையும் பொறுமையும் தான் அந்த 2 வாக்குகள். பொறுமையாக இரு என்பது அடிமைத்தனமாக இரு என்று அர்த்தம் கிடையாது. அமைதியாக இருந்துவிடு என்றும் அர்த்தமில்லை. உன் விருப்பத்திற்கு மாறாக ஏதாவது நிகழ்வுகள் உன்னை நெருங்கினாலோ உன்னிடம் வந்து சேர்ந்தாலோ அதை சகித்து கொண்டு அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்திற்கு பெயர்தான் பொறுமை. எது நடந்தாலும் என்னை என்ன சூழ்ந்தாலும் நான் பொறுமையாக இருந்து சாயப்பாவின் சரணடைவேன். சாயப்பாவின் பாதத்தில் அனைத்தையும் சரணடைத்து விடுவேன் என்று பொறுமையாக கூறிவிடு. அந்த விதமான பொறுமையை வளர்த்து கொண்டு மேலும் உன் பிரார்த்தனையை செய்து கொண்டே இரு. நாமஸ்மரணத்தை உச்சரித்து கொண்டே இரு. அந்த எண்ணமே அந்த செயல்களே உன்னை நல்ல வழியில் வாழ வைக்கும். அந்த எண்ணமே சகலத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நடக்கும். நீ கேட்டது கேட்டபடியே உனக்கு கிடைக்கும். நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடைபெறும். உன் வாழ்வில் நீ வெற்றி பெறும் அந்த தருணம், வெற்றி உன்னை நெருங்கி வரும் நேரம், சாயி சாயி என்று என்னிடம் ஓடி வந்து, நீங்கள் கூறியது சரிதான், நீங்கள் கூறியபடிதான் நான் நடந்து கொண்டேன், பொறுமையாக இருந்தேன், நம்பிக்கையோடு இருந்தேன், இப்பொழுது என் வாழ்வில் மாற்றங்கள் நெருங்கி இருக்கிறது, அதை நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டேன் என்று என்னிடம் ஓடோடி வந்து நன்றியும் கூறுவாய். குழந்தையே, உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்களை கொண்டிருக்கிறாய். என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் ஏகப்பட்ட குழப்பத்தோடு உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறாய். இப்படி குழப்பமான மனநிலையோடு நீ இருந்தால் உன் வாழ்வில் நிம்மதியாக வாழவே முடியாது. குழப்பத்தில் எந்த முடிவும் சரிவர எடுக்கவும் முடியாது. உன் வேலையை திறம்பட நீ செய்யவும் முடியாது. இதை புரிந்து கொள். மனதை முதலில் பக்குவமாகவும் நிதானமாகவும் வைத்துக்கொள். குழம்பாதே, கலக்கமடையாதே. உன் வாழ்வில் எல்லா மாற்றங்களும் நடக்கப் போகிறது. சகலவிதமான கோரிக்கைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக உனக்கு நிறைவேறப் போகிறது. நீ பாக்கியசாலி, புண்ணியம் செய்திருக்கிறாய். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உனக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கப் போகிறது? யாராவது உன்னிடம் உதவி என்று கேட்டு வந்து நின்னால் அவர்களுக்கு உதவி செய்வது தவறே இல்லை. நீ மட்டும் அவர்களுக்கு உதவி செய்வது தவறும் இல்லை. உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவியாக இரு. உன்னால் முடியவில்லை என்றால் அவர்களிடம் ஒரு 4 வார்த்தை நல்ல விதமாக பேசி அவர்களை அனுப்பிவிடு. ஆனால் மறந்தும் கூட மற்றவர்களுக்காக உன்னால் உதவி செய்ய முடியவில்லையே என்று வேறு ஒருவரிடம் போய் உதவிக்காக நிற்காதே. நீ உதவி செய்து செய்து மற்றவர்களுக்காக நீ உதவி செய்ய உன்னால் முடியாத பொழுது வேறு ஒருவரிடம் போய் நீ உதவிக்காக ஏங்கும் நிலைமை உனக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் நான் உனக்கு அறிவுரை வழங்குகிறேன். நல்ல புத்தியும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன்.
அப்பாவின் வார்த்தைகளை, அப்பாவின் வாக்குகளை கேட்டு நீ அதன்படிதான் நடந்து கொண்டிருக்கிறாய். ஆனாலும் உன்னுடைய அன்பான குணமும் தாராள மனமும் உன்னை சில சமயம் அதை கேட்காமலும் செய்கிறது. ஆனால் உன் மனம் பின்னால் வருத்தப்படும் என்பதை முன்பே அறிந்து கொண்டுதான் நான் உனக்கு வாக்கு அளித்து கொண்டிருக்கிறேன். மற்றவர்களுக்கு உதவும் முன்பாக உன்னால் அது முடியுமா அல்லது முடியாதா என்பதை 100% ஆராய்ந்து பின் அவர்களுக்கு உதவியை செய் என்றுதான் உனக்கு கூறுகிறேன். எதை செய்தாலும் உன் சக்திக்கு எது முடியுமோ அதற்குள் அந்த உதவியை செய்ய பழகு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாருடைய மனதையும் காயப்படுத்தக்கூடாது, காயப்படும்படி நடந்து கொள்ளக்கூடாது என்று நீ நினைப்பது மிக மிக சரிதான் குழந்தையே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள், ஒன்றை தெளிவாக மனதில் பதிய வைத்துக்கொள். நீ உன் மனதை காயப்படுத்தாமல் அதை பக்குவமாக வைத்து கொண்டாலே போதும். மற்றவர்கள் உன் மனதை காயப்படுத்தினாலும் கூட, மற்றவர்கள் உன்னை காயப்படுத்தினாலும் கூட அதை உன்னால் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உனக்கு தானாகவே வந்துவிடும். ஏனென்றால் நீதான் உன் மனதை பக்குவமாக வைத்து கொண்டிருக்கிறாயே. அப்படி நீ பக்குவமாக வைத்து கொண்டிருப்பதால் தான் மற்றவர்கள் பேசும் எதுவும் உன் மனதை அழுத்தாமல் வைத்து கொண்டிருக்கிறது. மனம் கலங்காமல் இருக்கிறது. இதுதான் உன் வாழ்வின், உன் மனதின் இரகசியமும் கூட. அப்படி உன்னுடைய மனதை நீ காயப்படுத்தாமல் பார்த்து கொண்டேயானால் மற்றவர்களை காயப்படுத்தவோ வேதனைப்படுத்தவோ கண்ணீர் சிந்த வைக்கவோ எந்த செயலும் உன்னிடத்திலிருந்து நிச்சயமாக வராது. என் குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். வலி என்பது எல்லாருக்கும் சமமானதுதான். அது உனக்காக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்காக அது இருந்தாலும் சரி, வலி என்றால் வலிக்கத்தான் செய்யும். வேறு எதையும் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாதே. நீ நன்றாக இருப்பாய். உன்னுடைய எதிர்காலம் சந்தோஷமாக இருக்கும். நீ சீரும் சிறப்புமாக வாழ்வாய். நீ வேண்டியது எல்லாம் கிடைக்கப்பெற்று வாழ்வில் மிகப்பெரிய உச்சத்தில் உன்னை அமர வைத்து அழகு பார்ப்பேன் உன் சாயி தேவா. என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு உண்டு என் குழந்தையே. உன் தாயாக, தகப்பனாக, சகோதரனாக, சகோதரியாக எப்பொழுதுமே உன்னை அரவணைத்து காட்சித்து ரட்சித்து அருளுவேன் உன் சாயி தேவா. என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் அப்படியே விட்டுவிடவே மாட்டேன். என் மீது நம்பிக்கை உனக்கு இருக்கிறது தானே? மனதளவில் நொறுங்கி போயிருந்தாலும் கூட உன்னை தேற்றி உன்னை நல்ல வழியில் வாழ வைக்க உன் சாயப்பா உனக்காகவே அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டே இருக்கிறேன். உனக்கு தேவையானதை அள்ளி அள்ளி நான் உனக்கு கொடுப்பேன். நீ எதிர்பார்த்தது போலவே உன் எதிர்காலத்தை மாற்றியமைப்பேன் உன் சாயி தேவா. உனது எதிர்காலத்தை எனது எழுத்தாணி கொண்டு நான் எழுதி கொண்டிருக்கிறேன். நீ கவலை கொள்ளும் பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவை நான் உனக்கு தருவேன். அதுவரை நீ உன் மனதை பக்குவமாக வைத்துக்கொள், கலங்காமல் வைத்துக்கொள். உனக்கு என்று வரவேண்டியது நிச்சயமாக உன் கையில் கொண்டு சேரும் வரை நான் ஓயவே மாட்டேன். கஷ்டம், துன்பம் என்னும் வெள்ளத்தில் தத்தளித்து கொண்டிருக்கும் என் பிள்ளையை காப்பாற்றுவது, அந்த வேலையை ஒன்றே நான் மிகப்பெரிய வேலையாக வைத்திருக்கிறேன். நீ இதுநாள் வரை நழுவ விட்ட வாய்ப்பு மீண்டும் உன்னிடம் வந்து சேரும் வரை நான் ஓயவே மாட்டேன். உன்னிடம் அதை கொடுக்கும் வரை நான் ஓயவே மாட்டேன். ஆசிர்வாதத்தால் இதுவரை உன் வாழ்க்கையில் நீ இழந்தது, நீ விரும்பியது அனைத்தும் உன்னிடமே வந்து சேரும். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதே என் செல்லமே. எது நீ இழந்தாலும், எது உன்னை விட்டு சென்றாலும், எது உன் மனதை காயப்படுத்தினாலும் உன் சாயப்பாவை மட்டும் நீ விலகவே இல்லை குழந்தையே. நானும் உன்னை விலகவே மாட்டேன். உன் சாயப்பா உன் மீது காட்டும் பரிவையும் பாசத்தையும் அன்பையும் நீ இதுவரை இழக்கவே இல்லை. ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளிலும் சூழ்நிலைகளும் நீ உன் சாயப்பா மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை சில சமயம், சில நேரங்களில் இழந்துவிட்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய்.
அதனால்தான் நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். எனக்காக யாருமே இல்லை. கவலைக்கு கூட தோள் சாய யாருமே இல்லை. என் வாழ்க்கையில் என்னை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உன்னையும் வேதனைப்படுத்திக் கொண்டு எப்பொழுதுமே உன் அருகில் இருக்கும் உன் சாயப்பாவையும் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் என் கண்மணியே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. நீ என்ன எடுத்து வந்தாய், இப்பொழுது நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். எதையுமே நீ எடுத்து வரவும் இல்லை. இப்பொழுது நீ இழந்தது எதுவும் பெரிதாக இழந்து விடவும் இல்லை. உன்னுடைய கர்ம வினையின் காரணமாகவே இதுவெல்லாம் உன் வாழ்வில் நடக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா, அல்லது புரிந்தும் புரியாதது போல் இருக்கிறாயா? உன் வாழ்வில் நீ இதுவரை இழந்ததை எல்லாம் மீட்டுத்தர உன் அப்பா நான் இருக்கும் பொழுது எனக்காக யாருமே இல்லை என்று நீ வேதனைப்படுவதும் கோபப்படுவதும் எனக்கு வருத்தமாக இருக்கிறது பிள்ளையே.